பெருக்கத்தின் ஐடியாவை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கலாம். கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த ஒரு ஐடியா போதும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்றாங்க, ஒரு ஐடியா அளவற்ற விதத்தில் பொருளாதாரத்தை கொண்டு வரும். ஒரு ஐடியா தான் இன்னைக்கு ஜனங்கள் தெரியல பாருங்க. ஐடியா இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஐடியா என்ன? நான் போதுன்ற வரைக்கும் ஐடியாக்களை வருஷிக்கிறேன்றார். வற்றாத ஐடியாக்களை உள்ள நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இருக்கீங்களா? அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேத வசனத்தின் மற்ற போதனைகளோட ஒத்து போகிறது. வேத வசனம் எப்படி போதிக்கிறது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். உலகத்தை எப்படி தாங்குகிறாராம்? தம்முடைய வார்த்தையினால தான் உண்டாக்குனார், வார்த்தையினால தான் தாங்குகிறார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்கணும், பெருக்கத்தை உண்டாக்கணும், முன்னேற்றத்தில் உங்களை கொண்டு போகணும்னா எப்படி பண்ணலாம்? அதை வார்த்தையின் மூலமாக தான் அதை பண்ண. இதெல்லாம் போதிச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால தான் இந்த பெனிடிக்ஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ உங்களை இன்றைக்கு இருக்கிற நிலையை காட்டிலும் ஒரு பெருக்கத்துக்கு உங்களை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி கொண்டு போகணும்? அநேகர் பாருங்கள், ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமில் இருக்கிறீங்க. அநேகர் என்னதான் போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு இதுக்கு மேலே தாண்டாதியா அப்படின்னு இருக்கிறீங்க. அதனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேலை செய்யாது. சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எங்களுக்கு அது வேலை செய்ய வாய்ப்பு கிடையாது. நான் 35 வருஷம் சர்வீஸ் முடிக்கும் போது இதுக்கு மேலே போக முடியாதியா. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சொல்ல, அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகட்டும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அன்ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆண்டவர் அந்த கேப்பை அகற்றி விட்டார். ஆண்டவர் என்ன சொல்றார்? தசம பாகத்தை கொடுக்கும்போது நீ ஒருவேளை ஃபிக்ஸ்ட் இன்கம்ல இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு கொடுக்குற ஐடியா இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உன்னை பெரும் அளவில் உன்னை கொண்டு போகக்கூடிய ஒரு ஐடியாவை நான் உனக்கு கொடுப்பேன். என்னதான் ஃபிக்ஸ் பண்ணாலும் நீ ஃபிக்ஸ் பண்ண முடியாது, தாண்டிடாத. ஹலோ, இது வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஃபிக்ஸ்ட் இன்கம்ல இருக்கிறவங்க அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க ஏதோ பண்ண ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், எங்கேயோ வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலமோ வீடோ ஏதோ 100 மடங்கு 1000 மடங்கு விலைக்கு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க ஆச்சரியப்பட்டு போய் மலைச்சு போய், ஐயோ நான் என்ன பண்ணாலும் இப்படியே சம்பாதிக்க முடியாது. கர்த்தர் எனக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன இடத்த வாங்கின, சின்ன இதை பண்ண, இந்த ஒரு சின்ன செயல் ஆவியானவரால் ஏவப்பட்டு கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தயவில் அதை பண்ண, அது எனக்கு எவ்வளோ பெரிய வருமானம், எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க மைண்டில். ஹலோ, பிசாசு சொல்லிகிட்டே இருப்பான் பாருங்க. அது இது சொல்கிறதெல்லாம் வேற. அது பிஸ்னஸ் மேனுக்கு ஒர்க் பண்ணும், உனக்கு எங்கே வேலை செய்யும். அது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவனுக்கு ஒர்க் பண்ண பார்க்கும். அது எம்பிஏ படித்தவனுக்கு வேலை செய்யும், உனக்கு எதாவது வேலை செய்யும். நான் சொல்லுகிறேன், எம்பிஏ கிடக்கட்டுங்க, இது எம்பிஏக்கு மேலே சொல்கிறேன். நான் எம்பிஏவெல்லாம் சாப்பிட்றோம். இது நான் சொல்கிறது வானத்தில்